வணக்கம், வெல்கம் டு திங்க் பிஃபோர். இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த டாப்பிக்லேருந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான 1 மார்க்ஸ் மற்றும் மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எப்படி ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1885. அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர், இந்த மாதிரி நேம் வரதெல்லாம் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் வந்து WC பானர்ஜி. அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட இடம் பம்பாய். நான்காவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது தான் இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கம். ஐந்தாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் நிறுவலுக்கு முன்னர் இந்தியாவில் நடந்த போராட்டங்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 1878ஆம் ஆண்டு வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிரான போராட்டம். ஸோ வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிரான போராட்டம் ஆண்டு வந்து 1878. அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் நிறுவலுக்கு முன்னர் இந்தியாவில் நடந்த கிளர்ச்சிகளில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 1883ஆம் ஆண்டு இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவான கிளர்ச்சி. அடுத்து 7வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் நிறுவலுக்கு முன்னர் இந்தியாவில் நடந்த முக்கிய இயக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1875 ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம். ஸோ பொறுத்துக்க டைப்பில் இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவான கிளர்ச்சி இந்த ஆண்டு. அப்புறம் ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் அந்த வருஷத்தை 1875. அந்த பொறுத்துக்க டைப்பில் மிஸ்மேட்ச் பண்ணி கேட்பாங்க. அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் நிறுவலுக்கு காரணமான ICS அதிகாரி ஏஓ ஹியூம். முக்கியமான கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. 9வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்கத்தில் அதன் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு? 100க்கும் குறைவான உறுப்பினர்கள் தான் தொடக்கத்தில் இருந்தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று என்னன்னா, அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வச்சிருந்தாங்க. அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸின் பொருளாதார கோரிக்கையில் ஒன்று எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா, நிலவரி குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க. நிர்வாக கோரிக்கைகள், ஃபர்ஸ்ட் பொருளாதார கோரிக்கை என்ன, முக்கிய கோரிக்கைகள், நிர்வாக கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தோன்னா, இந்திய குடிமைப் பணி தேர்வுகளை இந்தியாவில் நடத்த வேண்டும். இது முக்கியமான கேள்வி. இது 12வது கேள்வி, முக்கியமான கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸின் நிர்வாக கோரிக்கைகளில் ஒன்று என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்திய குடிமைப் பணி தேர்வுகளை இந்தியாவில் நடத்த வேண்டும். அடுத்து 13வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் நீதித்துறை கோரிக்கைகளில் ஒன்று. நிர்வாகம், நீதித்துறை, முக்கிய கோரிக்கைகள் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். சட்ட நிர்வாகமும் நிதி நிர்வாகமும் பிரிக்கப்பட வேண்டும். சட்ட நிர்வாகம், நிதி நிர்வாகம் தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் பெயரில் பிரதிபலித்த கருத்து இந்தியா ஒரே நாடு அப்படின்ற கருத்தை பிரதிபலிச்சிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்கத்தில் அதன் செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன? கோரிக்கை மனு கொடுப்பது, விண்ணப்பங்களை அனுப்புவது, இந்த மாதிரி மட்டும் தான் இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, ஏஓ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸின் நிறுவலுக்காக எந்த நகரத்தில் தலைமையேற்றார்? முக்கியமான கேள்வி. நம்ம ஏஓ ஹியூம் வந்து ஆல்ரெடி முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸில் பார்த்துருப்பீங்க. இது எந்த நகரத்தில் தலைமையேற்றார்? சென்னை. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கான சிந்தனை எப்போது உருவானது? 1884 டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை உருவாயிருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்த கூட்டம், பிரம்மஞான சபையின் கூட்டம் தான் இந்திய தேசிய காங்கிரஸின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்த கூட்டம். இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்க மாநாடு எங்கு நடந்ததுன்னா மும்பை. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு எங்க நடந்தது, எந்த ஆண்டு, தேதி முதற்கொண்டு எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 1885 டிசம்பர் 28. அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸின் உருவாக்கத்திற்கு பின்னால் இருந்த முக்கிய காரணம். போராட்டங்கள்
ஒருங்கிணைப்பின்றி நடந்தன. யார் யார் புக்ஸை படிச்சுட்டு நீங்கள் இதை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒன் வேர்ட்ஸ் பார்த்துட்டு இதை நோட்ஸாக எப்படி எழுதுறது ஆன்சர்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா எப்படி எழுதுன்னு சொல்லி இது கீழே இருக்குது. கண்டினியூஸாக பாருங்கள். 22வது கேள்வி பாருங்கள். 1875 to 1885 இடப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட முக்கிய போராட்டங்களில் ஒன்று. 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. அடுத்து இந்தியா ஒரே நாடு அது பிரதிபலித்த கருத்து. இதுக்கும் பார்த்தாச்சு. இந்திய தேசியக்காரன் வழிமுறை துவக்கத்தில் எது? கோரிக்கை மனு கொடுப்பது, விண்ணப்பங்கள் அனுப்புவது, அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரசின் முதலாவது பதாகையின் கீழ் ஒருங்கிணைந்த இயக்கங்கள், நாட்டின் பல பகுதிகள் செயல்பட்ட இயக்கங்களை வந்து ஒருங்கிணைத்திருக்காங்க. அடுத்த கேள்வி அது முக்கியமான ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய தேசிய காங்கிரசின் பொருளாதார கோரிக்கையில் வந்து நிலவரி குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முக்கிய பிரச்சனையா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது முக்கியமான கேள்விங்க. இந்திய தேசிய காங்கிரசின் இந்த கேள்வி பாருங்க. நிர்வாக கோரிக்கையில் உயர்நிலை அதிகாரிகள் தேர்வு எப்படி செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்ட நிர்வாகம், நிதி நிர்வாகம் முற்றிலும் பிரிக்கப்பட வேண்டும் சொல்லி நீதித்துறை கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ இதுவரை நம்ம பார்த்தாச்சு. இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி ஏதோ எழுத சொல்லியிருந்தாங்கன்னா ஆன்சர்ஸ் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1875 to இதனோட உருவாக்கம் மற்றும் பின்னணி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம் மற்றும் பின்னணி 1875 to 1885 காலத்தில் பல பிராந்திய போராட்டங்கள் நடந்தன. 1875 பருத்தி இலை துணிகளுக்கு வரி கோரிக்கை. 1877 வந்து அரசு பணிகள் இந்திய மயமாக்கம். 1878 வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1878 1883 நம்ம ஒரு வரி வினாவிடையிலே பார்த்தோம். இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவு. அப்போ நீங்கள் ரிமைனிங் வந்து இந்த 2 மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்க வேண்டியதான். அடுத்து ஏஓஹியம் மற்றும் உருவாக்கம். ஏஓஹியம் ஐசிஎஸ் அதிகாரி 1884 டிசம்பரில் சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டத்தில் தலைமை வகித்தார். அகில இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கும் எண்ணம் உருவானது. 1885 டிசம்பர் 28 பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பம்பாயில் நிறுவியிருக்காங்க. ஆண்டு வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். 1885 டிசம்பர் 28. WC பானர்ஜி முதல் தலைவர். அப்போ ஏஓஹியம் மற்றும் அவரை பற்றி உருவாக்க பார்த்தாச்சு. இணைப்பு மற்றும் நோக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஒரு நாடு எனும் கருத்தை பிரதிபலித்தது. இது இந்திய தேசிய காங்கிரஸ். தேசியவாதம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதின போதும். அனைத்து சமூக பிரிவினரையும் ஒருங்கிணைக்கும் முயற்சி. அகில இந்திய அளவிலான பொது மேடையாக செயல்பட்டது. முக்கிய கோரிக்கையில் அரசியலமைப்பில் இந்தியர்கள் அரசாங்கத்தில் பங்கேற்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா, நிலவரி குறைக்கப்பட வேண்டும். ஜமீன்தார்களின் சுரண்டல்களிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சுதேசி பொருட்களுக்கு ஆதரவாக இறக்குமதி பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும். முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக எழுதிருங்க. அடுத்து நிர்வாகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐசிஎஸ் தேர்வுகள் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் நம்ம 1 மார்க்லேயே பார்த்தோம். ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும். நிர்வாகம் இந்திய மயமாக்கப்பட வேண்டும். நீதித்துறை, நீதிமன்ற நிர்வாகம், சட்ட நிர்வாகம் தனித்தனியாக செயல்பட வேண்டும், பிரிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேய நீதிபதிகள் இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களிடம் ஒருதலைபட்சமாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஷார்ட்டாக எழுதிக்கங்க. இதுதான் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா இது மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. அது இப்போ உருவாக்கம், முதல் தலைவர் யார், முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது, இந்த மேலே இருக்கிறத நீங்கள் ஒரு மதிப்பெண் மாதிரி பார்த்துட்டு வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்களே கூட ஓனாக எழுதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.